வெல்கம் டு அகிஷன் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், ட்ரிவேண்ட்ரம். ஸோ மதுரையிலேருந்து 9:30க்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்பி ஒரு 3:30 போல் வந்து ரீச் ஆகும். ஒரு 5 hours or 5 minutes ஆகும். ஸோ நம்ம வந்து D3 நம்ம கோச்சு. ஸோ நம்ம ரிசர்வ் பண்ணியிருக்கோம், தக்கலை தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இதில் நிறைய அன்ரிசர்வ்ட் கோச்சஸும் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெல்கம் டு அகிஷன் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், ட்ரிவேண்ட்ரம் வந்துருக்கோம். ஸோ லக்கேஜ் வந்து கிளாக் ரூமில் வச்சுட்டோம். ஸோ நைட்டு வந்து ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரிட்டைனிங் ரூம்லேயே வந்து டாமிட்டரி வந்து புக் பண்ணியிருக்கான். ஸோ ஈவினிங் 7 o'clock இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம லக்கேஜ் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஐ திங்க் ஜூ வந்து போக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ 5:30 வரைக்கும் இருக்கும். பட் இப்போ நைட் டைம் 3:30. பட் 1 hourல பார்த்துடலான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இருந்து வெளியே வந்து பஸ்ஸு வந்து ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். டெர்மினல். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு பஸ் இருக்கான்னு பார்க்கணும். லெட்ஸ் சி. இப்போ நமக்கு வந்து பஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாப் வரணும். ஆக்சுவலி நம்ம அங்கேருந்து ஒரு 10 to 15 minutes வந்து நடந்து வந்தோம்னா வந்து நமக்கு இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துருக்கு. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெள்ளையம்பாளையம்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 5 kilometers தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி யார்கிட்ட கேட்டாலுமே வந்து சொல்லிடுறாங்க எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக தமிழ்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஈவன் இங்கிலீஷ் கூட வந்து தேவையில்லை. ஸோ தமிழில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலுமே ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. ஸோ நான் ஒன்ஸ் பஸ் ஸ்டாப் வந்தது வந்து அப்டேட் பண்ணுறேன். டிக்கெட் ஆகிடுச்சு. ஸோ பஸ்லேயுமே வந்து பெருசாக க்ரௌட் கூட வந்து இல்லை. ஸோ லெட்ஸ் சி. ஐ திங்க் ஒரு 12-15 minutesலேயே வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் இருக்குது. இதுதான் வந்து நேப்பியர் மியூசியம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து ஜூ தான் வந்து போய் பார்க்க போகிறோம். ஒரு 1 hour தான் ஆகும் அப்படின்னாங்க. போய் பார்க்கலாம், டிக்கெட் வந்து கொடுக்குறாங்களா இல்லை க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். மோஸ்ட்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் 1 hourல பார்த்துலாம். ஓகே. ஸோ ஜூ டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. போய் பார்க்கலாம் இருங்க. ஸோ இதுதான் வந்து ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ பின்னாடி தெரியுது இல்லையா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் 30 rupees இல்லை 40 rupees மாதிரி சொன்னாங்க. ஸோ போய் செக் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து 200 meters வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர் வந்துருக்கு. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். இங்கே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் வர்றீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 150 rupees. ஸோ ஜூ உள்ளே போகிறதுக்கு வந்து ஐ திங்க் 30-40 rupees இருக்கும். பட் கார் பார்க்கிங் வந்து 150 rupees. ஒரு செம்ம டீலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆடாக இருக்குது. 150 rupees கார் பார்க்கிங்கிறது கொஞ்சம் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸுமே வந்துருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போக போக எப்படி இருக்குன்னு சொல்லி தெரில. நம்ம போய் செக் பண்ணலாம். டிக்கெட் கவுண்டர் வந்து வந்துட்டோம். ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலி வண்டர் ரோர் மாதிரி ரொம்ப பெரிய ஜூ கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கைஸ், இதில் என்ன ஒரு பியூட்டினா, இப்போ நீங்கள் வந்து கேஷ் வச்சுருக்கீங்கன்னா வந்து க்யூ வந்து தனி க்யூ இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. எல்லாருமே ஜிபே பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் கேஷ் வந்து இப்போ ஒரு 5 பேர் வரீங்கன்னா ஒரு கேஷாக வச்சுருந்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து டிக்கெட் வந்து வாங்கிடலாம். பெருசாக வந்து டைமே எடுக்கல. ஒரு 1 minute வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜிபே அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா வந்து அந்த க்யூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பேட்ரி காருமே வந்து இருக்குது. பட் யூஸ்வலாக ஜூ எல்லாம் வந்து கொஞ்சம் நடந்து போய் பார்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பேட்ரி கார்னால் வந்து நீங்கள் அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருக்காது. உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்வலாக கிழிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏதோ ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. கவுர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் நார்மல் எரும மாடு, ஐ மீன் நார்மல் மாடு மாதிரி தான் இருக்குது. நார்மல் ஒரு மாட்டுத்தோல் வந்தாங்க. அது பெருசாக எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. மங்கீஸ் வந்துருக்கு. பின்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மங்கீஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்துருக்கு. ஸோ இது வந்து கிரே ஜங்கிள் ஃபவுல் அது தனியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியா அமெரிக்கானா அப்படின்னு போட்டிருக்கு. சவுத் அமெரிக்காவில் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த இது பேர்ட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜூ உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் கவர்டாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப சில்லுன்னு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31st December. ஸோ நாளைக்கு நியூ இயர். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓரளவுக்கு நார்மல் க்ரௌடு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம்.
இதே நீங்கள் நார்மல் வீக் டேஸில் வந்தால் இன்னும் க்ரௌடே இருக்காதுன்னு நினைக்கிறேன். காமன் லங்கூர். ஸோ இது நேபாள் பூட்டான்லலாம் வந்து பார்த்துருச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லேங்கர் வந்து நேபாள், இந்த சில ரீல்ஸ்லாம் வந்து இந்த நிறைய பேர் வந்து விளாண்டுருப்பாங்க லேங்கூர் கூட. ஸோ அந்த வெரைட்டி தான் இந்த லேங்கூர் ஆக்சுவலி. இங்கேருந்து அப்படியே ஈஸியாக ஜம்ப் பண்ணிடாதா அப்படின்றது தான் வந்து டவுட்டாக இருக்குது. எப்படி ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரில. ஃபென்ஸே இல்லைங்க. ஐ திங்க் நமக்கு வண்டலூரில் வந்து கொஞ்சம் ஃபென்ஸ் மாதிரி இருக்கும். ஃபென்ஸே இல்லாமல் அப்படியே வந்து ஜாலியாக வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இவனை. இந்த சைடு வந்து பேர்ட்ஸ்னு போட்டிருக்கு, போய் பார்க்கணும். வல்ச்சர். ஸோ அந்த சைடு இருக்குது. எல்லாமே தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஜெய்காண்டிக்காக இருக்குங்க. சைடை வந்து உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கேமராவில் பெருசாக கேப்சர் ஆகிற மாதிரி தெரில. ஓகே. ஸோ இது வந்து ஓப்பனாகவே வந்து இது என்ன பேர்டுன்னு தெரில. ப்ரௌன் கலரில் இருக்குது. இது வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்துன்னு சொல்லலாம். எப்படின்னா லைக் இந்த ஒரே பிளேஸ்லேயே வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கேஜில் இருக்கிற மாதிரி இல்லாமல் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஆட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய அனிமேஷன் படத்துலலாம் வந்து பார்ப்பீங்க. இது போய் பார்க்கலாம். ஆட்டர் இந்த நீர்நாயின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். இது பார்க்குறது வந்து செம்மையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வண்டலூரில் கூட பார்த்ததில்ல. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து பார்க்குறது ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. ஒரு பைபிளில் வந்து வெளியே வந்துட்டான். ஸோ இது பார்க்குறது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஜூவில் வந்து இது பார்த்துருங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்கலி நான் அந்த வண்டலூர் அண்ட் மைசூர் ஜூ போனப்போல்லாம் வந்து கூட எனக்கு தெரிஞ்சு இது பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்பாட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நைஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த பேட்டரி கார் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால்